அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பெரும்பாவங்களில் அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார்கள், தற்கொலை செய்து கொள்வது பெரும்பாவங்களில் ஒன்று. இன்றைக்கு மனிதன் அற்பமான காரணங்களுக்கெல்லாம் இன்றைக்கு தற்கொலை செய்து கொள்கிறான். ஒரு தேர்வில் தோல்வி அடையும் போது தற்கொலை செய்து கொள்கிறான். குடும்ப பிரச்சனையின் காரணமாக தற்கொலை செய்து கொள்கிறான். பொருளாதார ரீதியாக கடன்பட்டு இருந்தால் தற்கொலை செய்து கொள்கிறான். இப்படி இந்த உலகத்தில் அவன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்களுக்கெல்லாம் தற்கொலையை தீர்வாக அவன் நினைக்கின்றான். ஆனால் இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட நமக்கு இறைவனுடைய அதிகாரத்தை மீறி நம்முடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. அல்லாஹுடைய தூதர் கடுமையாக எச்சரிக்கிறார்கள். தற்கொலை செய்து கொள்ளக்கூடியது மிக பெரும் பாவப்பட்டியலில் ஒன்று. நாளை மறுமை நாளில் கடுமையாக வேதனை செய்யப்படக்கூடிய ஒரு பாவம். அதனால் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலையை தீர்வாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று எச்சரிக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால், நம்ம வாழக்கூடிய தேசத்தில் ஒரு ஆண்டுக்கு கணக்கின்படி 1,70,000க்கும் அதிகமான மக்கள் தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்கிறார்கள். அதிலும் குறிப்பாக 80% அதிகமாக ஆண்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அவர்கள் குடும்ப பணி சுமையின் காரணத்தினால் பல்வேறு விதமான மன இறுக்கத்திற்கு ஆளாகிதான் இந்த தற்கொலையில் ஈடுபடுவதாக சொல்லுகிறார்கள். ஆனால் எத்தனை பெரிய நமக்கு மன அழுத்தம் இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்மை படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான். அவரிடத்திலே நாம் பிரார்த்தனையின் மூலமாக, ஏனால் இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை பிரார்த்தனை. யாரிடத்தில் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இறைவனிடத்திலே நமக்கு உண்டான பிரச்சனையை நாம் இறைவனிடத்திலே முறையிட்டு இறைவனிடத்தை பொறுப்பு சாற்றி விட்டு செல்லுகின்ற பொழுது உண்மையிலே மனதில் இருந்து அந்த இறுக்கம் நமக்கு குறைந்த மாதிரி தெரியும். கண்டிப்பாக அந்த பிரச்சனையை அவன் உளப்பூர்வமாக இறைவனிடத்தை பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இறைவன் நாடினால் கண்டிப்பாக அந்த அடியானுக்கு அதில் ஒரு தீர்வையும் ஏற்படுத்துவான். அப்போ இந்த தற்கொலை என்பதை ஒரு தீர்வாக எடுத்துக்கொள்வது என்பது பெரும் பாவங்களில் ஒன்று. அதிலிருந்து விடுபடுவதற்கு இஸ்லாம் சொல்லுகிறது, நீங்கள் பொறுமையாக இருங்கள், இறைவனிடத்திலே மன்றாடுங்கள், கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு விரைவில் பதிலளிக்க கூடும். அப்படி இறைவனுடைய பதில் நமக்கு அந்த பிரச்சனையில் வரவில்லை என்று சொன்னாலும் சரி, அந்த பிரச்சனை இந்த உலகத்தில் தீரவில்லை என்று சொன்னாலும் சரி, இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது, நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள், பொறுமையாளர்களோடு இறைவன் இருக்கிறான், சகித்துக் கொள்ளுங்கள் என்று உபதேசிக்கிறது. ஆனால் எந்த ஒரு கட்டத்திலையும் தற்கொலை ஒரு தீர்வாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. அந்த தற்கொலை என்பது நாளை மறுமையிலே நரகத்திலே நிரந்தர தங்குமிடமாக ஆக்கிவிடும். நாளை மறுமை நாளில் இறைவனால் கடுமையாக வேதனை செய்யப்படக்கூடிய அடியார்கள் இந்த தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அடியார்களும் இருப்பார்கள். அதனால் அது போன்ற ஒரு தீர்வை ஒரு காலத்திலையும் நம்முடைய உள்ளங்களில் நாம் அதை எண்ணி பார்த்திடக் கூடாது. எல்லா கஷ்டங்களையும் சிரமங்களையும் இறைவனுக்காக சகித்துக் கொள்ள வேண்டும், இறைவனிடத்திலே மன்றாட வேண்டும். அதுதான் நமக்கு நிலையான தீர்வாக அமையும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பெரும்பாவங்களில் அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார்கள், தற்கொலை செய்து கொள்வது பெரும்பாவங்களில் ஒன்று. இன்றைக்கு மனிதன் அற்பமான காரணங்களுக்கெல்லாம் இன்றைக்கு தற்கொலை செய்து கொள்கிறான். ஒரு தேர்வில் தோல்வி அடையும் போது தற்கொலை செய்து கொள்கிறான். குடும்ப பிரச்சனையின் காரணமாக தற்கொலை செய்து கொள்கிறான். பொருளாதார ரீதியாக கடன்பட்டு இருந்தால் தற்கொலை செய்து கொள்கிறான். இப்படி இந்த உலகத்தில் அவன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்களுக்கெல்லாம் தற்கொலையை தீர்வாக அவன் நினைக்கின்றான். ஆனால் இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட நமக்கு இறைவனுடைய அதிகாரத்தை மீறி நம்முடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. அல்லாஹுடைய தூதர் கடுமையாக எச்சரிக்கிறார்கள். தற்கொலை செய்து கொள்ளக்கூடியது மிக பெரும் பாவப்பட்டியலில் ஒன்று.